ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே ஈவினிங் சர்ச் இருக்கிறனால ஈவினிங்காக கிளம்பி வெளியே போயிட்டு வரோம். ஸோ நம்ம வந்து ஆஃப்டர்நூனே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சு. அந்த ரோட்டோரம்லாம் நிறைய டேட்ஸ் ட்ரீ இருக்கும். அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். சரியாக தண்ணி ஊற்றலைன்னா கொஞ்சம் காயெலாம் ஒழுங்காக பழுக்காமல் அப்படி இருக்கும். பட் சில ட்ரீக்கு ஒழுங்காக தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. நல்லா எல்லா இடத்துலையுமே டேட்ஸ் இப்படி கொஞ்சம் வளர்ந்தோடனே இப்போ துணியை கட்டி விட்ருவாங்க. ஏன்னா கீழே வந்து உதிர்ந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து சும்மா நமக்கு ரோட்டில் இருக்கிற இதுவாக இதை கொஞ்சம் மெயின்டைனும் பண்ணலை. அதனால சின்னதும் பெருசுமா அப்படியே காய் வந்து மிக்ஸ் ஆகிப்பே இருக்குது. ஆனால் சீசன் எல்லாமே ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா எங்கள் ருத்துபாலாம் வந்தது. அதுக்கு வந்து இந்த பேரிச்சம்பழம்லாம் பழுத்து நமக்கு வந்து எல்லா மரத்துலேயுமே நிறைய காய் காய்க்குது. ஆனால் இந்த மரம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து கோயிலுக்கு தொடங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். அதனால் பிள்ளைங்களை பக்கத்தில் இருக்க அகமதி பார்க்கில் விளையாட விடலாம் அப்படின்னு. கூட்டமே இல்லை. ஏன்னா இன்னும் இருட்டாக தான் ஆட்கள் வருவாங்க. ஸோ சரி, ரொம்ப நாளாக வீட்டிலே இருக்காங்க, கொஞ்சம் விளையாடலாம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி விளையாட விட்டாச்சு. பிள்ளைங்களும் ரொம்ப நாள் கழித்து இந்த ஸ்லைடு மேலே ஏறுறது இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆகிட்டு. ஸோ அவங்களே ஜாலியாக நல்லா நடந்துறதும் விளையாடுறதுமாவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த அகமதி பார்க்கில் ரெகுலராக வாக்கிங் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. அவங்களாம் என்னமோ ஒரு 6க்கு மேலே தான் கிளம்பி வருவாங்க. வந்துட்டு அப்படியே இதில் வாக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சைக்கிள் ட்ராக் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்பிக்யூ பண்ண முடியாது பார்க்கில். அதுக்கப்புறமே அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது. அங்கேயே நிறைய சாப்பிட்ற கடை இருக்கிறனால நம்மளை அவுட் சைடு ஃபுட் எல்லாமே நமக்கு வந்து நோன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. அதுமாதிரி இந்த கார்பெட்லேயும் கீழே எதுவும் விரிச்சு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ், ஒரு 10 ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். நம்ம அன்றைக்கி எந்த பிளானுமே இல்லை, ஜஸ்ட்டு விளையாட மட்டும் தான் போயிருந்தோம். ஸோ இங்கே நல்லா விளையாண்டுட்டு பக்கத்தில் ஏதாவது பீச் இருந்ததுன்னா அங்கே போய் நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா இனிமே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு சம்மர் வந்து முடிய போகுது. நம்ம ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் இருக்கோம். செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் வெளியே. அதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அதுக்கப்புறம் நவம்பர் லாஸ்ட்லேருந்து திரும்ப குளிர் வந்துடும். ஸோ யாரெல்லாம் வெளியே போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பார்க்கு சின்ன ஸ்லைடு தான் இருந்தாலும் பிள்ளைங்க ஜாலியாக விளையாடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள்லாம் குட்டீஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா நியர்பையில் இருக்க பார்க்குக்கு அல்லது பீச்சுக்கு சும்மானாலும் பீச்சில் போய் தண்ணியில் விளையாட விடுங்க. அப்போ தான் பிள்ளைங்களுக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நானுமே அதான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வியாழக்கிழமையும் இந்த வெஜிடபிள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வேறு எந்தெந்த வேலையெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் பிள்ளைங்கள அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் குவைட்டில் இருக்கீங்க அப்படின்னா நியர்பையில் என்னென்ன பார்க்லாம் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே பிள்ளைங்களை கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்படியே நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது ஃபுட்டு கொண்டுட்டு போய் எங்கேயாவது போய் ஒரு உட்காந்து வெளியே இருந்து அப்படியே டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரணும். அதுதான் எங்களோட ஃப்ரைடே பிளானாக இருக்க போகுது. ஸோ இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு வீக் போகலாம். வீட்டுக்கு வந்துட்டு க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆஃப்டர்நூன் நல்லா தூங்கியாச்சு. ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக க்ளீனிங் ஆரம்பிச்சாச்சு. அடியில் இருக்க சோஃபாவை தள்ளினா குப்பை, அதுக்கப்புறம் டேபிள் கடியிலன்னு பார்த்தா குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மாப் போட்டு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன். இந்த மக்கானா அப்புறம் பாப்கார்னுமே கொஞ்சம் பண்ணேன். அதெல்லாம் ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வச்சா எப்போவாது பிள்ளைங்க கேட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம். கூடவே சேர்ந்து ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஃபிஷ்ஷையுமே நல்லா மசாலா போட்டு எது வேணுமோ அது தனியாக குழம்புக்குள்ளதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டிங்கன்னா சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அந்த நேரம் மொத்த ஃபிஷ்ஷையும் எடுத்து பிக்கணும் அப்படின்னா அது போயிடும். அது வேறு, இது வேறு கிங் ஃபிஷ்ஷாக, அதனால நல்லா துண்டு பீஸாக வந்துடும். பார்லர் போயிருந்தேன் த்ரெட்டிங் பண்ணலான்னு. அவங்க கூடவே சேர்ந்து உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டீட்டானாக இருக்குது, அதுக்கப்புறம் பெடிக்யூர் பண்ணுறீங்களா, ஃபேஷியல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், சம்மர்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் வேணால் ஒரு ஃபேஷியல் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்ம கைவசம் ஒரு பேக் இருக்குது. இந்த பேக் வந்து எப்போவாது நான் போடுவேன். என் ஃபேஸ் ரொம்ப கருத்து மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நானே போடுவேன். ஸோ அந்த ஃபேஸ் பேக்கையும் போட்டுட்டு அது இதாகிற டைமில் இந்த காலில் இருக்க பெடிக்யூர் தானே பண்ணணும், அதை நானே வீட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த டெட்ஸ்கல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரப் வச்சு தான் ராவிட்டு இருப்பேன். இது வந்து தேமுல பார்த்து வாங்கினேன். ஏன்னா ரொம்ப டெட்ஸல் இந்த மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட்டு சார்ஜ் மட்டும் போட்டால் நம்மளுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு நல்லா வைப்ஸ் வச்சு தொடச்சிட்டு இது மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா உங்கள் கால் வந்து நல்லாவே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். எனக்குமே அந்த லாஸ்ட்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப ஈஸி டு டூவாக இருக்குது. ஸோ இதுவும்
அதுவும் பண்ணியாச்சு. ஸோ எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது கொஞ்சம் காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் நம்ம இன்றைக்கி அதையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் நியர்பையில் இருக்க நெஸ்டோக்கு வந்து வேகமாக கிளம்பி எல்லோரும் காய்கறி வாங்க போயிட்டோம். இவங்கெல்லாம் எதுக்கு லைனில் நிற்காங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக குப்பூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் ஃப்ரைடேவாக. ஸோ ஃப்ரெஷ்ஷு குப்பூஸும் ஒரு நான்வெஜ் கூட்டுமா வச்சு பண்ணிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் இவங்கெல்லாம் லைனில் நிற்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரைடே வந்து போயிட்டுருக்கு. பிஸியாக போகுது. ஏன்னா நம்ம வேலையை நம்மளே செய்யணுமா, அதுக்காக நம்மளே வெளியே கிளம்பி போகிறோமா, அதனால பயங்கர பிஸியாக போகுது. க்ளீனிங்கு, குக்கிங்கு, அப்புறம் பிள்ளைங்களை பார்க்குறது, வெளியே போகிறது, இப்படின்னு எல்லா வேலையும் நாங்களே பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ரொட்டீன் வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.